வரி வருமானத்தை ஒரு அரசாங்கம் அதிகரிக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திறமை உள்ள அரசாங்கம் செய்யலாம் அது. ஆனால் இந்த கடந்த கால இதை நான் சொல்லுகிறேன். 2001ஆம் ஆண்டு நெருக்கடியில் இலங்கை இருந்தபோது IMF வந்தது. ரணில் விக்ரமசிங்கே அப்பொழுது பிரதமராக இருந்தார். அவர் வரிகளை கடுமையாக அதிகரித்தார். அடுத்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார். 2015ஆம் ஆண்டிலேயும் அதே மாநிலமாக IMF வந்தது. நெருக்கடி இருந்தது. அப்பவும் அவர் பிரதமராக இருந்தார். வரிகளை கடுமையாக அதிகரித்தார். அடுத்த தேர்தலில் தோல்வி அடைந்தார். 2022ஆம் ஆண்டிலேயும் அவர் ஜனாதிபதியாக இருந்தார். IMF வந்தது. பொருளாதார வரிகளை அதிகரித்தார். அவர் தோல்வியை தழுவினார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வெட் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி 18%. எல்லா மக்களும் அதுக்கு வரி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது ஓரளவு வருமானம் கூடிய அரச ஊழியர், தனியார் ஊழியர்கள் எல்லாம் 36% வரியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வரி சுமை மிக அதிகமாக இருக்கு இலங்கையில். ஆகவே வெறுமனே அரசாங்கம் வரிகளை அதிகரித்தால் அதுக்குரிய அரசியல் விளைவும் இருக்கும். ஆகவே வரி செலுத்தாதவர்களை உள்ளே கொண்டு வந்து வரி வருமானத்தை கூட்டணுமே ஒழிய, கண்ணுக்கு தெரிபவர்கள் மீது வரிகளை கடுமையாக அதிகரித்தால் அதுக்குரிய அரசியல் விளைவும் கடுமையாக இருக்கும். கடந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குது. ஆகவே IMF அழுத்தத்தின் காரணமாக, நிபந்தனையின் காரணமாக அரசாங்கம் வரிகளை அதிகரித்திருந்தாலும் இந்த ஜனாதிபதி கூட சொன்னவர் அந்த 36% நாங்கள் 24% குறைப்போம் என்று. ஆகவே அந்த வரிகளை அடுத்தடுத்த ஆண்டுகளில் குறைக்காவிட்டால், இந்த இந்த பெருமையை பேசிக் கொண்டிருந்தால் 93 வருஷம் இல்லாத காலத்தில், ஏன்னா அது மக்களுடைய பணம், அது மக்களுடைய, அங்கே நீங்கள் சொன்னது போல அங்கே அவர்களுடைய அந்த துன்பம் இருக்கின்றது அதில். ஆகவே எல்லோரும் வரி செலுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது சமமாக பகிரப்பட வேண்டும். வருமானம் கூடியவர்கள், வரி செலுத்தாதவர்கள் தான் இங்கே கூடுதலாக உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். ஆகவே அந்த நிலத்திலிருந்து அரசாங்கம் தவறுமா இருந்தால் அது மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும்.